refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கம் இன் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. சார் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? எம்ஐ vs ஆர்சிபி எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் உல்ட்டா, பட் ஆர்சிபி அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் மும்பை எக்ஸ்பிரஸ் அண்ட் கப்சன். சார் இப்போ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சார் எதனால இப்படிப்பட்ட ஒரு லாஸ் நடந்திருக்கும்? அதாவது கிட்ட வந்துட்டாங்க, ரூதர்ஃபோர்டு முக்கி எப்படியோ அடிச்சு கொண்டு வந்துட்டாரு. பட் இருந்தாலும் ஜெயிக்க முடியல. இதுக்கு ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? வேர் டிட் மும்பை லூஸ் தேர் ட்ராக் இன் த சேஸ் ஆர் நிறைய ரன் லீக் பண்ணிட்டாங்களா ஸ்டார்டிங்லயே பவுலிங் பண்ணும்போது? என்ன ஆச்சு? மார்க்கண்டேயர் சாக்தர் எல்லாருமே ஹேட்ரிக் சிக்ஸுக்கு போறாங்க. என்ன பண்ணுவீங்க? 18 36 போயிட்டு மொத்தமா ஒரு ஓவர்ல 6 பால்ல அந்த லெவல்ல போயிருக்கு. நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் லீக்கிங் ஆஃப் ரன்ஸ் டூ மச். அது இந்தியன் பிரீமியர் லீக் ஆயிடுச்சு அது. ஆனா இந்த சேசிங்ல 2 விஷயம் மட்டும் சஜஸ்ட் பண்ணணும். மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு கேட்டாங்கன்னா 2 சொல்லுவேன். எப்போவாவது ஸ்பின்னருக்கு 2 எண்டுன்னா அவங்க தப்பி தவிர திலக் வர்மா அனுப்பவே கூடாது. இந்த மிஸ்டேக்கை பண்ணினே இருக்காது. திலக் வர்மா இஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஓப்பனிங். when somebody is hurling the ball at 140 150 னா he is very comfortable. பவுன்சர் அடிக்கிறதுல, விட்ரா பண்ணி அடிக்கிறது எல்லாத்துலயுமே. ஃபாஸ்ட் பவுலிங் அடிக்கிறதுல திலக் வர்மா பிஸ்டா. ஸ்பின்னுக்கு நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள். அவர் அமிச்சு ஒரு பாலை வேஸ்ட் பண்றாரு. ஹர்திக் பாண்டியா அந்த டவுன்ல வந்திருக்கணும். நம்பர் 3ல ஹர்திக் பாண்டியா வந்திருக்கணும். அதை எப்பயுமே ஒன்று பண்றாங்க. ஹர்திக் பாண்டியாவும் ரூதர்ஃபோர்டும் சேர்ந்திருந்தாங்கன்னா ரொம்ப ரன் ஃபார் தர் மணி கொடுத்துருப்பாங்க ஆர்சிபிக்கு. ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகுது. இதோட 9 out of 10 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லயோ டீப் பாயிண்ட்லயோ ஃபுல் ஐ கேட்ச் ஸ்கையர். அவர் என்ன பண்ணலாம்னா அவர் மிடில் லெக் ஜஸ்ட் ஆன் தி ஆஃப் ஸ்லைட்லி அவுட் டு தி ஆஃப் ஸ்டம்ப் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடும்போது எல்லாமே போனாடி அடிக்கிறார். அவருக்கு இருக்கிற அந்த ப்ரூட்டாலிட்டி ஆஃப் த ஹிட் வேற யாருக்குமே இல்லை. அப்படி அடிக்கிறார். ரியல் ஹார்ட் ஹிட் அவர் தான் அடிக்கிறார். அவர் பாருங்க இன்னைக்கு 40 பிரமாதம் ஆடினார். ஆனால் அவர் பேட்டிங் ஆடும்போது என்ன பண்றாங்க, ஒன்னு ஸ்பின்னரா இருந்தா அவுட் சைட் வைட் அவுட் சைட் பேக் ஃபுட் ஆட விடுறாங்க ஷார்ட் பால் போட்டு. ஃபாஸ்ட் பவுலர் ஒரு மீடியம் பேசர் போட்டாங்கன்னா இவன் நான் எப்பவுமே கிளாஸ் எனக்கு அப்படி போகணும்னு சொல்லல. ஏன்னா கால் நின்றட்லயே இருக்குன்னு, கால் அக்ராஸ் போக மாட்டேங்குது. ஸோ இந்த பாலை வைட் அவுட் சைட் யார்கர் லெக்ல போடும்போது இவர் உடம்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, மிடில் ஸ்டம் பக்கம் கால் போகுது. பட் பால் ரொம்ப அவையா இருக்கு. அப்படி ஆடுறாரு அந்த ஸ்ட்ரோக்கு. அப்ப என்னாவது பேட் இப்படி போகுது, பேட் சைட்ல இப்படி போகுது, ஸ்ட்ரெயிட்டா போகாம. அதுல எப்பதான் விட்டுறாரு. இவர் மட்டும் லெஃப்ட் லெக் அக்ராஸா வச்சாருன்னா லைக் ஹவு KL ராகுல் விராட் கோலி ஆடுவாங்க கவர் டிரைவ்லாம், அந்த மாதிரி வச்சாருன்னா ஸ்ட்ரெயிட் டிரைவ் மாதிரி ஆடலாம், மிடில் படும். அது அவர் எப்பயோ தான் விட்டுறாரு. நான் பார்த்தேன். இது ஒண்ணுதான் இந்த 2. பட் இந்த நம்பர் 3 அவர் வந்திருக்கணும், திலக் வர்மா பீரியட் வந்திருக்கணும். அது ரொம்ப காஸ்ட்லி. ஹர்திக் பாண்டியா அண்ட் ரூதர்ஃபோர்டு அடுத்து வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் வேறமா இருந்திருக்கும். சுயாஷ் உள்ள வந்துதான் பிரேக்ஸ் கொண்டார். கொஞ்சம் நல்லா போயிருந்தது. அவங்க அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா ஹாம்ஸ்ட்ரிங் வேற, அதுவும் நம்ம ஒத்துக்கணும். அது இன்ஜரி பிரீமியர் லீக் ஆயின்னு வருது. வர எல்லாம் இன்ஜரி வருது போறது, பிசியோ வருது, எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்மு மாதிரி போச்சு கிரவுண்டு. ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் நம்ம மேட்சுக்கு மேட்ச் இவ்வளவு ரிவ்யூ பண்றோம், காலர் தூக்கி கொடுக்கலான்னு பார்த்தா கிரிக்கெட்டர்ஸ் நம்மளோட ரிவ்யூ அதிகமா பண்ணிடுறாங்க. டிஆர்எஸ் ரிவ்யூ ரொம்ப இப்படியே பண்ணிடுறாரு. அம்பையர் வீட்டுக்கு போறாங்க இப்படியே பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. அது ரிவ்யூ அவ்வளோ அதிகம். அண்ட் டாஸோட நிறுத்திக்காம ஒரு டாஸ் போட்டது போறாது, ஃபுல் டாஸ். அந்த டாஸ்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஃபுல் டாஸ். அவ்வளோ ஃபுல் டாஸ், அவ்வளோ சிக்ஸர். சார் நீங்க இப்ப ரிவ்யூன்னு சொன்னதான் எனக்கும் ஞாபகம் வருது. இப்பதான் நானும் பார்த்தேன், நியூஸ்ல பாக்குறாங்க இந்த மாதிரி அம்பையர் மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாராம் ரூமுக்கு, ஹோட்டல் ரூமுக்கு. போற வழியில சிக்னல்ல ரெட்னு போட்டிருக்குது. இவர் அதை போய் ரிவ்யூ கேட்டுக்கிறாராம். ஆமா, இங்க ஆரஞ்சு கேப், பர்பிள் கேப் மாதிரி ரெட் லைட்டு, ஆம்பர், கிரீன் லைட் கேட்டிருப்பாங்க. 5 ஓவர்ஸ்ல கிட்ட 60 தாண்டிட்டாங்க. அது கூட போறாது. ஏன்னா 235 அடிக்கணும். ஒரு 6வது ஓவர் உங்களுக்கு 90 ஸ்கோர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆடலாம். இதே மாதிரி ஆர்டர் வச்சு அப்படி ஆடலாம். அவங்க ரொம்ப பிளிஸ்டரிங் அடிக்கல, ஒன்றும் பெருசா அடிக்கல. அவங்க நார்மலா இப்ப சூரியவம்சிலாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் முதல் 6 ஓவர்ல 70 லட்சம் காலர்களும் தூக்கி வைக்க முடியாது. சூரியவம்சி ஆடும்போதோ இல்ல அபிஷேக் கேட்டில் ஆடுச்சியா 110 போகுது 6வது ஓவர்லயே. அந்த மாதிரி போனா நீங்க சேஸ் பண்ண முடியும் பெரிய டோட்டல். ஆர்
மிடில் விக்கெட் லூஸ் பண்ணாம இருக்கணும். மிடில் வேற விக்கெட் லூஸ் பண்றாங்க. அப்படி யாரு? எனக்கு தெரிஞ்ச நமன் லாஸ்ட் 4 ஓவர்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணினோம் அவர். இஸ் வெரி குட் இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ். அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல சூரியகுமார் யாதவ் செகண்ட் 2.0 மாதிரி ஆடுறாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் ஸ்வீப் ஆடலாம். அவருக்கு வந்து நல்ல ஸ்வீப் ஷாட் வந்து சூப்பர் சரி. பட் இன்னைக்கு வந்து நம்ம கரெக்டா மாற்ற வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு பிளான் பண்ணி அந்த டீப் ஸ்கொயர்ல வைக்கிறாங்க, கரெக்டா வைக்கிறாங்க. அது எவ்வளவு வாட்டி நீங்க சிக்ஸ் அடிச்சுனே இருப்பீங்க ஸ்வீப்ல. அதனால ஒரு பால் கொஞ்சம் ஸ்லோவரா போடுறாங்க. நீங்க ஃபாஸ்டிஷா போடும்போது ஸ்வீப் ஷாட் வித் மொமெண்டம் போயிடும். நல்ல ஸ்லோவா லாப் பண்றாங்க. அதாவது அடிக்கும் போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட கரெக்டா ஃபென்ஸ்ல பிடிச்சிடுறாங்க. அதனால அவரு அதை ஓவர் கம் பண்ணணும். அவருக்கு ஃபீல்டு தெரியுது. பட் அந்த ஈகோல அதை தாண்டி அடிக்கணும் சின்ன இருக்காது. அந்த ஸ்வீப் தான் அடிக்கிறாங்க பார்த்தாலும். ஸோ நம்ம வீடியோஸ்லேயே நீங்கள் நிறைய தடவை வந்து இந்த ஆஃப் சைடில் வர பாலை வந்து நிறைய பேர் வந்துட்டு ஆன் சைடில் ஆட போய் அவுட் ஆகிறது, ஆமா. லாங் ஆன்ல எய்ம் பண்ணுறது, தினேஷ் கார்த்திக்கா இருக்கட்டும், அப்புறம் மனிஷ் பாண்டே, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம் நம்ம வீடியோஸ்ல லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில். அந்த இஷ்யூ வந்து நம்ம பேச பேச தான் எனக்குமே ரியலைஸ் ஆகுது அது எவ்வளோ பிளேயர்ஸ் கிட்ட ஆக்சுவலாக இருக்குது. ஹவு மெனி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ ஆக்சுவலி ஹேவிங் எ வீக்கர் சைடு ஆன் த ஆஃப். ஆஃப்ல வந்து அவங்க இவ்வளோ வந்து அவங்களுடைய ப்ரிஃபரபிள் சைடாவே இருக்க மாட்டேங்குது. அவங்களுடைய இதுவே வந்து அந்த லெக்ல அடிக்கணும், அந்த லாங் ஆன், அந்த டீப் மிட் விக்கெட் இதுதான் எய்மா இருக்குதுங்கிறத வந்து நானுமே கொஞ்சம் நிறைய ரியலைஸ் பண்றேன் சார். பிகாஸ் இப்போ ஹார்திக் பாண்டியா ட்ராம் லைன் கிட்ட வந்த பால லெக் சைட்ல அப்படி விப் பண்ணணும்னு ட்ரை பண்ணி அவர் அவுட் ஆறாரு. நமந்தீர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குட் லென்த்துக்கு கொஞ்சம் ஷார்ட்டிஷா வந்துட்டு ஒரு ஆஃப் சைட்ல வர பால அவரு வந்துட்டு அப்படி ஸ்லாஷ் பண்ண ட்ரை பண்றாரு. அவரும் அதுலதான் அவுட். பேக் டு பேக் அவங்க 2 பேருமே அந்த மாதிரி தான் அவுட் ஆனாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹியூஜ் ப்ராப்ளம் ஃபார் மெனி ஆஃப் த ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது சார் ஆக்சுவலா. ஆமா, அதான் அது ஃபுல் பவர் பேக்டா பவரே நம்பி இருக்கிறவங்க ரொம்ப ஆஃப் சைட்ல ஆடாம லெக் சைட்ல மிட் விக்கெட்ல அப்படிதான் இருக்காங்க. பட் இந்த கேஎல் ராகுல் இந்த மாதிரி நல்ல டெலிகேட்டா ஆடுறாங்க பாத்தீங்களா? நம்ம சஞ்சு சாம்சன், ருத்ராஜ், அவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு அங்க அடிக்கிற சிக்ஸ் நாங்க அசால்ட்டா இப்படி அடிப்பேன்னு அடிப்பாங்க. பாயிண்ட்ல கேரஸ் பண்ணுவாங்க. அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ வைடர் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப பவர் பேக்டா மிட் விக்கெட் அடிக்கணும்னு பிளான் பண்ணவே மாட்டாங்க. வெறும் மசில் பவர்லேயே அடிக்கணுன்றவங்க தான் அந்த லெக் சைட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதான் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஆஃப் சைட்ல பாயிண்ட் கவர்ஸ் மேலாம் சிக்ஸ் அடிக்க தெரிஞ்சவங்களை நீங்க கண்டெயின் பண்ணி மேட்சை ஜெயிச்சிடலாம்னு நீங்க நினைக்கவே முடியாது. அவங்க ஆடுற வரைக்கும் அவங்க வந்து ஆக்சுவல் டேஞ்சர் ஆகும். வெறும் லெக் சைட்ல அடிக்கிறவங்க நீங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்லோவர் ஸ்டப் ஸ்பின்ல ஸ்லோ பாருங்க. 3 ஹார்ஸ் வந்தோடனே ரன் ரேட் அப்படியே டிப்பாச்சு பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்பாட் பண்ண முடியல ஒரு கூகுளி சார். தப்பான முதல் 2 பேர் எடுத்தார். அவன் திலக் வர்மாவே எடுத்தார், ரெகில் டனியும் எடுத்தார் அவர். சார் அதுதான் நான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கேட்கணும்னு இருந்தேன். நீங்க வந்து ஆல்ரெடி நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு நோட் பண்ணி வச்சிருந்தேனோ அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு 3 நிமிஷத்துல ஸ்டார்டிங்ல வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லி முடிச்சிட்டீங்க. அதுல இருந்து எனக்கு வேலை கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 20 நிமிஷம் நம்ம பேசிதான் ஆகணும். அதனால நான் அந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஒரு சுயாஷ் சர்மா மாதிரி ஒரு லெக்கிய ஸ்வீப் ஆடுறதுல என்ன பிரச்சனை ஆக்சுவலா? எதனால இப்ப அவர் ஸ்வீப் ஆட போகும்போது திலக் வர்மா அவுட் ஆறாரு, ரிக்கல்டன் அவுட் ஆறாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட வந்து ஸ்வீப் ஆடி வந்துட்டு இது ஷார்ட் ஃபைன் லெக்ல கேட்ச் கொடுத்தாரு இன்னொரு பேட்ஸ்மேன் கூட. ஸோ அது ஏன் அப்படி ஆகுது? வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் பிளேயிங் ஸ்வீப் ஷாட் அகைன்ஸ்ட் லெக்கி லைக் சுயாஷ் சர்மா அட்லீஸ்ட்? இப்போ லெக்கீஸ் வந்து ஜென்ரலா ஃபிளைட் பண்ணி போடுற லெக்கீஸ் இருந்தாங்கன்னா கையில இருந்து பால் மேல வச்சு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். பால் மேலேருந்து கீழே வரும்போது அந்த பாலை ட்ராக் பண்றதுக்கு டைம் உங்களுக்கு கிடைக்குது. பட் பிஷ்னாய், சுயாஷ் சர்மால என்ன பண்றாங்க? ஃபிளாட்டிஷா அவங்களே ஷாட்டு, அவங்க இன்னும் ஃபிளாட்டா வேற லோவர் ட்ராஜெக்டரியிலேயே போடுறாங்க. லோவர் ட்ராஜெக்டரியில போடும்போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க அந்த பொசிஷன் பாடி பொசிஷன் இருந்தாதான் அது கரெக்டா படும். இல்லைன்னா நீங்க அடிக்கிற சமயத்துக்கு அது ஆன் த ரைஸ் ஆயிடும். முன்னாடி பட்டுட்டு மேல வரும். அதுல லாப் ஆகிறதுக்கு இதெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு இப்போ திலக் வர்மா கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அடிக்க போயிட்டு எல்பிடபிள்யூ சான்ஸ் இல்லை, ஏன்னா அவுட் சைட் லெக் ஸ்டம்ப். பட் அது அந்த ஸ்வீப் முடிக்கிற சமயத்துக்கு பிச்சே கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்கு பால் கரெக்டா. அது உங்க லக்கு பர்ஃபெக்டா பட்டா உண்டு, இல்லைன்னா இந்த மாதிரி லாப் ஆயிடும். அதான் ப்ராப்ளம். ஸோ உங்க ட்ரெஜெக்டரி அது எந்த லெவல்ல வந்து பாலுங்கிறதால தான் அதுலதான் மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணுவீங்க. டைம் நிறைய கிடைச்சதுன்னா நீங்க வெயிட் பண்ணி கரெக்டாக அடிக்கலாம். சூரியகுமாரும் அதே ப்ராப்ளம் தான். ஏன்னா குருணால் பாண்டியாவும் நல்லா போடுறாரு. அவங்களுடைய ஸ்லோ பவுலர்ஸ் எல்லாருமே ஆர்சிபியில் டாப் 10 நல்லா போட்டாங்க, செம்மையா போட்டாங்க. எக்ஸாக்ட்லி சார். இப்போ சூரியகுமார் யாதவும் வந்துட்டு இன்னைக்கு அதே மாதிரி தான் குணால் பாண்டியாட்ட அடிக்க போயிட்டு நான் அதை தான் வந்து ஷார்ட் ஃபைன் லெக்னு வேற யாரும் இந்த திலக் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எஸ் ஆமா. சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூசுவல் டீப் ஸ்கொயர். டீப் ஸ்கொயர்.
அது மாரி. சார் இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கொஸ்டின் எங்க வருதுன்னா, அப்ப ரோஹித் சர்மா இந்த ரிட்டயர்ட் ஹர்ட் ஆகாம இருந்திருந்தா, இந்த ரிதம் கன்டின்யூ ஆயிருந்திருக்குமா? அவங்க 2 பேரும் ஸ்டார்ட்டிங்ல செட் பண்ணி வச்ச அந்த ரிதமே வந்து உடைஞ்சு போனது எங்கன்னா, அவர் கிளம்புன உடனே தான். அப்புறம் விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. வேற அவங்களோட ரன் ரேட் வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? How to some extent what you're saying is right because நல்ல ஆத்தென்டிக்கா ஸ்பின் ஆடுறது ரோஹித் சர்மா. ஏன் ஃபுட்வொர்க் இருக்கு. ஸோ சூரியகுமார் யாதவ் கூட rather than relying more on his forte which is that sweep shot அதை விட ஸ்டெப் அவுட் பண்ணி கவர்ஸ் மேல அவர் ஆடலாம். ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி ஸ்ட்ரோக் அவர் ஆடுறது. அவர் ஸ்டெப் அவுட் பண்ணாருன்னா அவருக்கு இருக்கு இதே பிளாம் பாய்ஸ் அவருக்கு இருக்கு. பட் அதை நிறைய ஆட மாட்டேன்றார். அதை அவர் பண்ணும். அதை பண்ணாருன்னா இதுலயே ஏன்னா வந்த உடனே ஷார்ட் ஸ்குவாலி டீப் ஸ்குவாலி கேட்ட வச்சிடறாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ரெண்டுவே இருக்குல்ல. இவரும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த போல ஸ்லோவர் ஸ்டஃப் அந்த ஸ்லோவர் ஸ்டஃப் போடும்போது இவர் ஸ்டெப் அவுட் பண்ணி கிளியர் பண்றது என்ன பெட்டர். அதுல இன்னும் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 ரன்ல தான் லாஸ் ஆயிருக்கிறாங்க. மேபி நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ருதர்ஃபோர்டுக்கு வந்துட்டு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கட்சிருந்தா கூட வந்துட்டு அவர் மேட்சே ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம ஆர்சிபி ஒன்றும் அவ்வளோ அற்புதமா பவுலிங் போட்டிருக்காங்கன்னு இதுல வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. மும்பையோடைய பேட்டிங்னு சொல்ல முடியாது. ஸோ த ஹோல் திங் அகைன் கோஸ் பேக் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த 240ங்கிற வரைக்கும் போக விடாம மும்பையோடைய பவுலர்ஸ் தடுத்திருந்தா இந்த மேட்ச் அவங்க கையில கிடைச்சிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 55-45 இன் ஃபேவர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் போயிருந்திருக்கும். ஸோ அவங்களோட பவுலிங்ல இருந்த இஷ்யூஸ் தான் நீங்க என்ன பாக்குறீங்க? பிகாஸ் மயங்க் மார்க்கண்டேவை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. சர்துல் தாக்கூர் நீங்க சொன்ன மாதிரி 16 ரன்ஸ் ஓவர் அவர் அடிக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாரையும் அடிக்கிறாங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னன்னா டிம் டேவிட் வந்துட்டு யார்கரை வந்துட்டு கரெக்டா டைம் பண்ணி ஸ்ட்ரைட்ல 6 அடிக்கிறாரு. இது எப்படி சார் என்ன சார் பண்ண முடியும் உங்க பேட்டிங் லைனப்? ஆமா பொம்மையாவே சரியா போடல இன்னைக்கு. அவங்க யாருமே சரியா போடல மும்பைல. இவங்க போலிங் டெஃபினெட்லா சுப்பீரியர். ஆர்சிபிக்கே ரொம்ப கம்மிதான் போலிங் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சுமாரா இருக்கிற கிரிக்கெட் உதப்பட்டு இருந்த சமயத்தை 250 சேஸ் பண்ணி 210 வச்சோம். நம்மளே அவ்வளவு கிட்டக்க வரும். அதனால இப்போ என்ன பெட்டர் ஆயிடுச்சு. பொசிஷன் வந்து சைக்கலாஜிக்கலா பார்த்தா இன்னும் அப் ஆயிட்டோம் வின் பண்ணதுனால. அண்ட் இங்க வந்து ஆர்சிபியோடைய ஸ்பின் வந்து சுயாஷ் அண்ட் நம்ம இவர் குருணால் பாண்டியா இருக்காங்களே, அவங்க 2 பேருக்குமே ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்டர் ஒன்று இருக்கு. இப்ப பாருங்க பவுன்ஸ் ஒன்று போடுறாரு பாருங்க திடீர்னு. எந்த ஸ்பின்னரும் போடாத ஒரு பவுன்ஸார திடீர்னு போடுறாரு. சுயாஷ் வந்து வானத்தை பார்த்துன்னு போடுறாரு. பட் எங்கேயோ வந்து அது கரெக்டா வருது. கூகுளி பிளாட்டிஷா ஒரு கூகுளி வந்துனே இருக்கு. அது கொஞ்சம் நெகோசியேட் பண்றது கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பேக்டர் ஒன்று இருந்துட்டே இருக்கு அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்ல விச் வாஸ் டோட்டலி மிஸ்ஸிங். பட் நீங்க அந்த இது கேட்பீங்க ரிஃப்ரெஷிங் மூமெண்ட். யூல் பி சர்ப்ரைஸ் இஃப் ஐ டெல் யூ சம்திங். நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. போன அடி அடிச்சாங்க. சாண்டர் வந்தார்ல, சாண்டர் என் ஃபேவரட் ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிறிஸ்டர் 3 6 போச்சு. சால்ட் அடிச்சார் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஓவர்லயே அந்த 3 பால் போட்டதுக்கு ஒரு தைரியம். அதுல ஒரு 20-20+ ரன்ஸ் போயிடுச்சு. இப்ப திருப்பி கொடுக்குறாரு ஹர்திக் பாண்டியா. கான்பிடண்டா திருப்பி அவர்கிட்டயே கொடுக்குறாரு. அந்த ஓவர் ஜீனியஸ்ன்னு காமிச்சாரு. ஏன் சொல்றேன்னா அந்த ஓவர் மீறி பேர் என்ன பண்ணிருப்பாங்க. இப்போ ரஷித் கானோ வருண் சக்கரவர்த்தியோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்டா பிஷ்னாயோ ஃபாஸ்டா போட வச்சிருவாங்க அடிக்கிறாங்களேன்ட்டு. அவர் என்ன பண்ணார் பாருங்க. ஆப்போசிட்டா லுங்கி என்ன மாதிரி ஸ்லோவன் போடுவாரு நேர டிப்பிங் கிரீஸ்ல. அந்த மாதிரி துளி கூட டென்ஷனே காட்டாம கூலா நல்லா ஃபிளைட் பண்றாரு. பட் என்ன பண்றாரு, ஃபிளைட் பண்றத ஓவர் பிஸ்டா பண்றாரு. கரெக்டா ஷூ கிட்ட விடுற மாதிரி. ஸோ இவங்க டிக் பண்ணி ஒரு ரன் அடிக்க முடியுது. 5-6 ரன் தான் கொடுத்தாரு செகண்ட் ஓவர். என்ன மாதிரியான கம்பேக் யோசிச்சு பாரு. அதுக்கு என்ன திங்கிங் வேணும். ஸோ மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் பார்த்தா சப்போஸ் போலர்ஸ் நிறைய பேர் நம்ம ரன் கிஃப்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பேனிக் ஆகிறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் போலிங் பார்க்கணும். சாண்டனர் போட்ட செகண்ட் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஜீனியஸ்ன்னு தெரியும். இந்த பயப்படவே இல்லை பாருங்க. நீ அஷ்டம் இல்லை 3 6 சரி நான் போறேன் இப்ப அடி பார்க்கலாம் போறேன் என்ன அடிக்க முடியல செகண்ட் ஓவர். அதுதான் கிளாஸ். 235 அடிக்கிற ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு ஓவர் அந்த மாதிரி போட்டு காட்டுற டாமினன்ஸ் அது பிரில்லியன்டா இருக்கு. சார் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி காம்போ. அது வந்து விராட் கோலி ஓப்பனிங் இறங்கும்போது அவர் கூட வந்துட்டு லைட்டா நீங்க ஆடுற மாதிரி ஆடுங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்க ஆடுற மாதிரி ஆடினாலே இவங்க 2 பேரும் சேர்ந்து விழுப்பாங்க. அதுவும் நல்லா ஆடுறவங்க கிடைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருக்காதுன்ற மாதிரி. ஸோ ஃபேப் டூ பிளஸோட ஒரு காம்பினேஷன் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட்டோட இந்த வருஷம் போன வருஷம்லாம் ஆடுறாரு. ஸோ இவங்க 2 பேருடைய காம்போ வந்து அல்டிமேட்டா இருக்கு சார். அண்ட் தட் டூ இந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா ஏதாவது கொஞ்சம் அதுக்கான கிளிம்ஸ் கிடைச்சாலே போதும் உரிச்சிடுறாங்க சார். How their combo was today delayed to watch for you? விராட் கோலி ஆக்சுவலா வந்து டிக்கெட் வாங்காம மேட்ச் பார்த்துட்டார். நான் இருந்து அவர் வந்து ஒன்றும் அடுத்த ஸ்கோப்பே இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ ஆச்சரியமா இருக்கு.
நான் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் அவங்க டீமை சொல்லியிருக்கேன். பட் அவர் வந்து பெங்களூருக்கே சைக்கிள்ல போன மாதிரி இருந்த ஒரு ஆட்டம். பட் ஃபில் சால்ட்டுடைய பேட்டிங் வந்து அது வந்து கிளாஸ் அப்பார்ட். தட் கிளாஸ் அண்ட் அப்பார்ட். கிளாஸ் அண்ட் டைப் ஆஃப் பேட்டிங். நீங்க பாருங்க ஜஸ்ட் ஷாட் ஆஃப் லைக் அடிக்கிற ஸ்பீடு அதெல்லாம் டவுட்டே கிடையாது. எங்கேயாவது நீங்க வந்து கப்பன் பார்க், விதான் சௌதா, பெங்களூர்ல ஆண்டாங்கன்னு சொல்றேன். அங்கெல்லாம் ஆண்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்க வேண்டியது அப்படி. அண்ட் சி கிரௌடு கூட சப்போர்ட் ரொம்ப கிடையாது. ஒரு செக்ஷன் மட்டும் ஆர்சிபி சப்போர்ட் இருக்கு. அவரும் வந்து குயிக்கா அவுட் ஆயிட்டு ரொம்ப பெரிய நாள் கால் எடுத்து வரைக்கும். அதுல இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட். அண்ட் பிரமாதமா பிக் பண்றது. எந்த இடத்துல பால் அடிக்கணுமோ ஷார்ட் ஆஃப் லெங்க் எல்லாம் போட்டீங்கன்னா உரிச்சு வச்சிருது. சென்ஸ் ஆஃப் டைமிங் இஸ் பிரில்லியன்ட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட், டாப் கிளாஸ் கிரிக்கெட். அண்ட் சால்ட்னு பேர் வச்சுன்னு அவருக்கே கிராம்ஸ் வந்துச்சு. அதுதான் காமெடி. எல்லாரும் சரி சால்ட்டுக்கு கிராம்ஸ் அண்ட் மும்பை பெப்பர்டு பை சால்ட். அவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு சால்ட்ல அசால்ட்டா அடிக்கிறது. நம்ம வந்து ஒரு 2 மேட்சா 2 நாளா கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு டே 3 நினைக்கிறேன் இந்த ஷார்ட் பால் பத்தி பேசுறது. என்ன ஆச்சு? ஆமா. என்ன ஒய் டூ மெனி ஷார்ட் பால்ஸ்? ஆல் டீம், ஆல் பவுலர்ஸ், ஒன்லி ஷார்ட் பால்ஸ். வாட் இஸ் த ப்ராப்ளம்? அதெல்லாம் ரொம்ப பேசுறமேன்னு கண்ணு பட்டு போறதுன்ட்டு இன்னைக்கு ஒரே ஃபுல் டாஸ். நீங்க பாத்தீங்கன்னா தான் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் ஃபுல் டாஸ். இன்னைக்கு எவ்வளவு ஷார்ட் பால் இல்ல. அதுல ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு. அது இப்ப ஃபுல் டாஸ். சொல்லுங்க சார். நான் யார நினைச்சு கேட்டேன் அப்படின்னா இவரு நம்ம ட்ரெண்ட் போல்ட்லாம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல வந்துட்டு விராட் கோலி ஃபில் சால்ட்டுக்கு ஃபுல்லா ஷார்ட் பால் போட்டு கொடுத்துருந்தாரு. அதனால கேட்டேன். அது கொஞ்சம் ஷார்ட் பால் தான். ஷர்துல் தாகூர்லாம் வந்து அதுக்கப்புறம் ஃபுல் டாஸ். இது ஃபுல் டாஸ் பாரம். அது அதுதான். சார் பட்டிதர் இஸ் பிகமிங் டூ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாமா? மேட்சுக்கு மேட்ச் இம்ப்ரெசிவ் ஆயிட்டே போயிட்டு இருக்காரு சார். Doesn't allow the bowler to dominate even one ball. First ball நீ அக்யூரேட்டா போடணும், பர்ஃபெக்டா போடணும். நெட்ஸ்ல சொல்ல தெரியுமா? நெட்ஸ்ல அப்படி வந்துட்டு அப்படி ஜாலியா முதல் பால் அப்படி வார்ம் அப் மாதிரிலாம் போடாதீங்க. முதல் பாலே மேட்ச் நினைச்சுன்னு அப்படியே என்ன ஃபீல் செட் பண்ணுவீங்களோ ஒரு அம்பையர் இருக்காருங்கிறத இமேஜின் பண்ணின்னு சீரியஸா போடுங்கன்னு சொல்லுவேன். நோ பால் போடாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நெட்ஸையே மேட்சா கன்சிடர் பண்ணுவேன். பர்டிகுலர் உள்ள வரும்போதே 25 நாலு மாதிரி விளையாடுறோம். அந்த ஃபர்ஸ்ட் பால் தப்பா போட்டாலும் 6. அண்ட் மெஜஸ்டிக் அடிக்கிறார். ரொம்ப பிரபலமா அடிக்கிறார். அடிக்கிற ஷாட்ஸ் ரியல் டிலைட் பாஸ். ஹர்திக் பாண்டியா பட்டிதார்லாம் ஆடும்போது நார்மலா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு தான் கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். இவங்க ஆடும்போது ரைட் ஹேண்டர் அடிச்சு அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். ஹர்திக் பாண்டியா நீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் ஆனது பாருங்க. இவங்க 2 பேரும் பேரலல் ஆல்மோஸ்ட். ஹர்திக் பாண்டியா அடிக்கிற ஷாட்ஸ். ஹர்திக் பாண்டியா ஏன் கிரேட்னா நீங்க கேட்டீங்கல்ல ஸ்வீப் கஷ்டமா அந்த மாதிரி போட்டான்னு. சுயராஜ் சர்மா வந்து ஸ்வீப் கஷ்டமா இருக்கு. ஏன்னா லோவா ட்ராஜெக்டில் இப்படி வருது மிஷ்ராய் மாதிரி. அதுல ஆன் த ரேஸ் 2 ஸ்குவாட்ரே வச்சாரு ஃபாரின் ஹர்திக் பாண்டியா. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி கிளாஸ் ஆகும். அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் அவர் பண்ணினார்னா அவர் தான் மேட்ச் வின்னரா இருப்பார். அவரும் ருதர் ஃபோர்டும் நின்று நீங்க என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அட் வில் அடிக்கலாம். என்ன 10 balls 60 runs வின்னா, 10 ball 15 balls 60 to வின்னா, ரைட் 5 பால் நாங்க மிஸ் பண்ணிடுவோம். மீதி 10 பால் 6 ஷூரா. அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆடணும். சார் லாஸ்ட் 2 கொஸ்டின் சார் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி. அதுல முதல்ல நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா பும்ராவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவருடைய பவுலிங் வந்து எல்லாருமே இப்போ நான் ஏற்கனவே இது நான் போன 2 மேட்ச்லயோட கேட்டேன்னு நினைக்கிறேன் மும்பையோடைய மேட்சஸ்ல. அவரை வந்துட்டு நெகட் பண்ணி அப்படியே தள்ளி ஆடிட்டு நம்ம எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லயே தான் சார் இப்போ வந்து அவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளாடும்போது ஆப்போசிட் டீமும் இருக்கிறாங்க. இப்போ ஐபிஎல்லையும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம ஜாஸ்தி ரிஸ்க் இருக்கலாம். பிகாஸ் he bowled at some 8.5 economy இன்னைக்கு. அந்த 8.5 அப்படின்ற எக்கானமி அவரும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. விக்கெட்டே அவருக்கு நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ஆப்போசிட்டும் டீம்லயும் வந்துட்டு தே வெரி ஹாப்பி. நான் ஏன் போய் பும்ரா கிட்ட தேவையில்லாம லூசு பை மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த 4 ஓவரை கடத்திடணும் தான் பிளான் பண்றாங்க. இது இப்படியே தான் போகுமா? வை பும்ரா கான்ட் கோ ஃபார் விக்கெட் சம்டைம்ஸ் அட்லீஸ்ட் வென் தேர் இஸ் a நீட்? பும்ரா வந்து கிராஷிங்கா உள்ளுக்குள்ள வர இன்டிப்பர், இன்ஸ்விங்கர், ஆஃப் கட்டர்ஸ் இல்ல அதுல தான் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு. யார்கர் பிரைம் மேக்ஸிமம் நம்பர் விக்கெட் யார்கர்ல எடுப்பார். இப்ப இந்த இன்ஜுரி ஸ்ட்ரெயின் வரும்போது இன்ஜுரி ப்ராப்ளம் வச்சு நட்ராஜன் நேற்று நான் உங்களுக்கு சொன்னதுதான். லோவர் பேக்ல நமக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருந்துச்சு. நம்மளோட ட்ரம்ப் கார்டே வந்து யார்கர் தான். அதை போடுறதுக்கு 4 ஓவர்ல நம்ம வந்து 24 பால்ல 10-12 யார்கர் போட்டு இருந்தோம்னா ஒரு 4-5 போட்டா போறோம்ன்ற ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. ஏன்னா இந்த இன்ஜுரி பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு இல்லையா? அதனாலதான். ஸோ நம்மளுடைய பெஸ்ட் பாலை வந்து போடுற ஃப்ரீக்வன்சி கம்மியாயிடுச்சு.
அதனால அவர் இப்ப மெஜாரிட்டி விக்கெட்ஸ் எதுல எடுக்கிறாருன்னா ஃபாஸ்டா வந்து அந்த போடுற ஃபாஸ்ட் ஹிட் ஆஃப் ஸ்பீட். இன்னைக்கு பிரசிட் பத்தி பேசணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ ஓடி வந்து அந்த ஸ்லோ ரன்ஸ் போறாரு, அதை தான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்றாரு இப்போ. அதனால அந்த பழைய ஸ்டிங் இல்ல. பழைய ஸ்டிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியா ஆடுறாங்க. அவரை டேக்கிள் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இப்போ. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ராப்ளம். அதர்வைஸ் தோ இஸ் ஸ்டில் த சேம் ஃபேண்டாஸ்டிக் bowler. ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின் சார். மும்பை வந்து ஆர்சிபி மாதிரி இப்படி அதுவும் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ஆர்சிபி பேட்டிங் லைனப்ப ரொம்ப சாதாரணமா வந்து நான் ஏதோ ஒரு சாதாரண ஐபிஎல் டீம் கிட்ட ஆடுறேன், அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஐபிஎல் டீம் கிட்ட ஆடுறேன், அவங்க பேட்ஸ்மேன்லாம் இது போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டிட் தே டேக் ஆர்சிபி டூ லைட் அப்படின்னு எனக்கு தோணுது சார். அதனால நான் கேட்குறேன். They didn't take them cool and all that. They exhibited their best. Mumbai. But too hard to handle. என்ன பட்டிதார் வந்தாருன்னா கிராஸ் விவின் செர்மன் அடிக்கிறாரு. விராட் கோலி நீ சப்டியூடா ஆடினான்னு பேரு. சால்ட் பிக் பண்ணிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரு. பட்டிதார் பேர் நம்ம யாரும் படிக்கர் வந்தாருன்னா அவர் அடிப்பாரு. எல்லாரும் கொஞ்சம் குணால் பாண்டியா திடீர்னு அடிப்பாரு. என்ன செம்மலைன்னு டிம் டேவிட் கேக்வா வேணாம். நீங்க சொல்ற மாதிரி மீதி பேர்லாம் சிங்கிள் அடிக்கிற பால் அவர் சிக்ஸ் அடிக்கிறாரு. யாருக்கு நீ கொடு? இவரு ரொமாரியோ ஷெப்பார்டு இருக்கு, அவர் வந்தாருன்னா அவர் 5 சிக்ஸ் அடிப்பாரு பர் ஓவர். அதே சமயத்துல போலிங் சிக்ஸ் கொடுப்பாரு. அவர் இந்த கடைசி ஓவர் வந்து தருமா அவங்களுக்கு இருக்கிற ஓவர் கான்பிடன்ஸ் ஆர்சிபிக்கு தைரியமா இந்த ஆள்கிட்ட கொடுக்குறாங்க லாஸ்ட் ஓவர். அது ருதர்ஃபோர்ட் பேட்டிங். நான் என் பையன் சொல்லியிருந்தேன், கட்சியில பாரு 2 நோபால போட்டு இந்த 40 குத்துற போறாரு பாருங்க. பாத்தீங்களா எப்படி ருதர்ஃபோர்டு 31 பால்ஸ்ல 71 அவுட் பாஸ் அவரு. அவருக்கு போய் இந்த ஆள் கொடுக்குறாங்க. இந்த நம்ம ஷெப்பர்டு வந்து எதிரில் ஆடுறவங்க வந்து கோட் ஆகிடுவார், சிஓ ஏடி ஆகிடுவார். அந்த மாதிரி போல அவ்வளவு சிக்ஸ் கொடுத்து சிச்சினே இருப்பார். அது வேற அவர் நோபால் அந்த ஓடி போய் கார்டன் பால்ல பிடிச்சிட்டு கார்டன் பால்ல பிடிச்சாரு. லவ்லி கேட்ச். அது நோபால் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சிரிக்கிறார். எப்படி சிரிப்பு வரும்? புரியவே இல்லை. எப்படி சிரிப்பீங்க? அந்த முதல் மேட்ச்ல பார்த்தா மிச்சல் மார்ஸ் மிட் ஆஃப் லவுட் ஆயிட்டு அவர் சிரிச்சுனே போறாரு. ஐயே என்ன நீ ஆடுற அப்படின்னு தனக்கே பேசின்னு போறாரு. என்ன நீ தாட்டின்னு வச்சுக்கணும், கையில போய் கொடுக்குற அப்படின்னு அவர் சிரிச்சுன்னு போறாரு. எதிர்த்துல நம்ம கோவன் வச்சிருக்குமோ சிரிச்சுன்னு இருக்காங்க. வசூல் ராஜா, பிரகாஷ் ராஜ் மாதிரி இருக்காங்க பாதி கேரக்டர்ஸ். சார் இந்த மேட்ச்க்கு அவங்களுடைய சிரிப்புக்கு நீங்க நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க. பட் இந்த மேட்ச்க்கு என்ன ரேட்டிங் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்சுக்கு வந்து டெஃபினட்டா 4 நான் ஏன் கொடுக்குறேன்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஹிட்டிங் ஆர்சிபி அடிச்ச ஹிட்டிங் எல்லாம் நீங்க வந்து சிக்ஸர் எக்ஸிபிஷன், சிக்ஸர்ஸ் டோர்னமெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கு டெஃபினட் த்ரில் வச்சு. ஏன்னா என்ன ஜாலியா கை தட்டி இப்படி தட்ட ஆரம்பிச்சவங்க தான் ஆர்சிபி ஃபேன்ஸ். அவங்க நிறுத்தத்துக்கு ஸ்கோப்பே ஒரு ஸ்கோப் கொடுக்கல. அது மாதிரி அது மாதிரி பார்க்க ரொம்ப மரண ஹிட்டிங். அது வந்து சரி ஓகே இவங்களும் அந்த மாதிரி ஈக்குவலா அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். திடீர்னு ரோஹித் சர்மா இன்ஜுரி, அதுல பாதி புஷ் ஆகி போச்சு வோல்டேஜ். விக்கெட்டுக்கு ஸ்பின்னுக்கு எந்த பக்கம் ஆடுறோம் தூக்கி அடிக்கணும் ஐடியாவே இருக்கு. லெக் ஸ்பின் அவருக்கு வர உள் பக்கம் வர பால் வெளில அடிப்பாரு, வெளில போயிட்டு இருக்கிற பால் இந்த பக்கம் அடிப்பாரு. ரிக்கில்டன் அவரு ஓகே. ரூதர்ஃபோர்டும் ஸ்பின்னுக்கே இருக்கு. பட் ரூதர்ஃபோர்டுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் போட்டீங்க எந்த டார்கெட்டும் வச்சுக்கோ. அந்த மாதிரி பிளேயர் ஹர்திக், சூரியகுமார் யாதவ், இவங்க 2 பேர் தே மஸ்ட் ஹவ் டிசைடட் என்ன பண்றது. ஸோ இன் ஃபியூச்சர் 2 பேருக்கு டெக்னிக்கலா நான் சொல்ற விஷயம், நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், இன்னுமே சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி வந்தாருன்னா அவர் வர சமயத்துக்கு ஃபாஸ்ட் பவுலிங் சார்ஜ் அடி ஃபுல் சார்ஜில் போட்டாங்கன்னா அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, டிஃப்ளெக்ஷன்ஸ்லேயே வெளுத்து கட்டிடுவார். பட் ஸ்பின்னு வருதுன்னா நெசசரிலி ஸ்வீப்புக்கு தான் போகணும்னு பெருகினே இருக்காரு. அது எவ்வளோ வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? அது கஷ்டம். அதனால ஃபீட்டை யூஸ் பண்ணி டுவர்ட்ஸ் த பால் போய் அடிச்சாருன்னா அவரால் எல்லாமே முடியும். அதை பண்ணாருன்னா அவருக்கு பிளஸ், டீமுக்கு பிளஸ். நம்ம ஹர்திக் பாண்டியா மெஜஸ்டிக் பேட்டிங். ஐ லவ் ஹிஸ் பேட்டிங். இட்ஸ் அ ட்ரீட் டு வாட்ச் ஹிம். ஆனால் repeatedly they are getting him out in either deep extra cover, sweeper cover or deep point. அதுக்கு பாடி பொசிஷனை டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டா போறதோட டுவர்ட்ஸ் கவர்ஸ் மாதிரி பாடி பொசிஷன் எடுத்துன்னு போனாருன்னா விராட் கோலி பேட்டிங்கை பார்த்தாருன்னா இல்ல கேஎல் ராகுல் ஆஃப் சைட் விளையாடுறத பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்தை கேஎல் ராகுல் ரொம்ப தோஸ்து வருது, 1/2 செகண்ட்ல கரெக்ட் கொண்டு வருவாரு. இந்த 2 பேர் அதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங்ல இது. பட் இந்த எந்த கரெக்ஷனுமே வானான்றாங்க ஆர்சிபி. எங்க உடம்பு இந்த பக்கம் இருக்கு, பேட் அங்க இருக்கு, பட் 6 பால பாருங்க பாய்காட் கேட்டாராம் வீரேந்தர் சேவாக். ஏதோ ஒரு சோது இப்படி அடிச்சு பாயிண்ட் பக்கம் 6 போகும்போது see your feet, you're getting runs but you watch your feet அப்படின்னு ஏதோ சொல்லுறாரு. அதுக்கு சேவாக் you watch the ball இருக்காரு.
அது மாதிரி அது மாதிரி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. மும்பை அட்டாக்க நிஜமா மும்பை வந்து இல்ல சிஎஸ்கே வந்து வீக்ன்றாரு பாஸ்கி. நம்ம போலிங் என்ன அப்படின்னு நீங்க மீட்டிங்ல கண்டிப்பா பேசியிருப்பாங்க. சிஎஸ்கே has shown improvement. சிஎஸ்கே bowling has shown improvement, no doubt about it. Batting we know they will definitely click. அப்படி இருக்க பொசிஷன். பட் சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் பண்றேன். தயவு செஞ்சு உங்களுக்கு நேற்று அமைஞ்ச மாதிரி பிச்சு திருப்பி அமையும் போலிங்க்கு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நான் கேபி அருண் கார்த்திக் ஃபீல்டிங் கோச் ஆஃப் சிஎஸ்கே நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். சார் நேற்றுக்கு ஏன் வந்து பிச்சு வந்து வெரி டிஃபிகல்ட் டு நெகோஷியேட் செகண்ட் ஹாஃப்லன்னா குர்ஜப்ரீத் சிங் போட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த ஓவர் மெனசிங்கா போட்டார். அவ்வளோ குவிக்கா தெரிஞ்சுது. நம்பர் 1. நம்பர் 2, மில்லருக்கு வந்து கையில இப்படிலாம் அடிப்பட்டு ஆடுற பிளேயர்லாம் கிடையாது. ஓவர்டன் வந்து ஒரு நார்மல் பிச்சில் இப்படிலாம் போடுவார் நீங்க நேற்று வந்து நான் சொன்னேன் பர்த்தில் இங்கிலீஷ் விக்கெட்ஸ்ல போடுற மாதிரி இருந்தது போலிங். ஸோ ஒரு எலிமெண்ட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த போலர்ஸ் நேற்று இருந்தது. பட் நான் இதனால எந்த கிரெடிட்டும் எடுக்கல போலர்ஸ்க்கு தேர்ந்து. ஏன்னா அந்த அந்த கண்டிஷன்லயும் கரெக்டாக போடணும். அதை பியூட்டிஃபுல்லாக போட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பட் நெவர் ப்ரெஸ்யூம் தட் யூ வில் கெட் சச் ஜூசி கண்டிஷன்ஸ் ஃபார் போலிங் இன் த மேட்சஸ் டு கம். ஏன்னா அது கிடைக்காது. நார்மலான இன்னைக்கு மாதிரி விக்கெட்ல மாட்டோம்னா நம்ம போலிங் சாய வச்சோம். ஏன்னா இது டோட்டல் பேட்டிங் ஓரியன்டட் விக்கெட். அதில் மட்டும் ஒரு ஜாகிரதை. ஆல்ரைட் சார், நிறைய விஷயங்களை இன்னைக்கு சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ரைட் சார், நமக்கு இந்த டபுள் ஹெட்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. திங்கக்கிழமை வந்துருச்சு சார். ஒரே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். எப்படி how much of cricket have you loved in this last week? எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? ஐபிஎல் கொஞ்சமா இந்த வாரம் பெட்டரா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா லாஸ்ட் வீக்கோட? Yeah, definitely. ஏன்னா I love this game. This type of game I love and nuances நிறைய புதுசா வந்துனே இருக்கு பாருங்க. இல்ல இப்ப பாருங்க அந்த ஷார்ட் பிட்ச் பவுன்சர் இருக்கு. இவரு வந்து துணி துவைச்சுனே இருக்காரு. இகலஸ் புரான் துணி துவைக்கிறாருல்ல. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு பாருங்க. சலவைக்கல்ல துவைச்சுனே இருக்காரு. அண்ணாத்த வர்றா உரிய டேக்ஸ். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. யாரும் பாக்குறேன் எந்த மேட்ச்ல இது வரும்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அண்ட் டு எண்ட் தென் ஆர் எபிசோட் வித் சம் குட் ஃபன். இந்த இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கோங்க. ரஷீத் கான், பிஷ்னாய், சஹல். இவங்களுக்குள்ள இருக்கிற காமன் ட்ரேட்ஸ் பாருங்க. விக்கெட் எடுத்தாங்கன்னா விக்கெட் எடுத்த உடனே பிஷ்னாய் எப்படின்றார் பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் எப்படின்றார். அதாவது டைட்டானிக் ஹீரோவா 2 கையை பரப்பிக்காங்க. அதே மாதிரி அந்த பேட்ஸ்மேன் ஒருத்தன் அடிச்சுட்டு ஒரு நல்ல பால தப்பா கிப்பா அடிச்சுட்டு ரன்னு 2 பக்கம் வரும்போது ரஷீத் கான் கிட்டக்க போய் சிரிக்கிறார். ஐ லவ் யூன்ற மாதிரியே ஒத்து பார்த்து சிரிக்கிறார் பாத்தீங்கன்னா. பட் நான் அந்த ஸ்ட்ரைக்கரை தொட மாட்டார். சஹர் பாத்தீங்கன்னா ஒரு இழுத்து ஒரு லாங் ஆன்ல அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் வரும்போது அந்த நான் ஸ்ட்ரைக்கர் முதுகுல லைட்டா ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப என்ன அடியாத இவெல்லாம் ஜாலியா தானே இருப்பேன் எப்பவுமே, நேற்று கூட பார்ட்டிலாம் போகணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த காமன் ட்ரேட்ஸ் இருக்கு 2 பேருக்குமே. இந்த 2 கையை எப்படி ஒத்துக்கிறதும் 2 போலர்ஸ் வந்து தொட்டுக்கிறதும். ஸோ அது 2த்துலயுமே இந்த பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. அது அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப கோபமான ஒரு விஷயம், நீங்க மாடலிங் பண்றீங்க சொல்லவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் நடக்கும்போது குறுக்க பார்த்தேன். பாலா வாஸ் வாட்டர் ஃபால்னு ஒரு ஆட் ஒன்று வருது. ஒரு ஃபேமிலியில ஏதோ டெத்துல வந்து யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள பாடியை பாக்குறதுக்கு போற மாதிரி எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. சொட்டன்னு வாட்டர் லீக் ஆகிற சவுண்ட் வருது. இந்தியன் பிரீமியர் லீக் போல இருக்குது. பட் அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. அது சாட் ஜிபிடி பத்தி ஆட் போல இருக்கு. நான் இப்ப திருப்பி சாட் ஜிபிடி போயிட்டு அந்த சாட் ஜிபிடி ஆட் என்ன அப்படின்னு கேட்கணும் போகுது. என்ன கான்செப்ட் வருது எனக்கு புரியல. அவரே பார்த்ததுக்காக அவருடைய அப்படியே ஒரு சவம் மாதிரி அப்படி நடந்து போயிட்டே ஒருத்தர். அது புரியல. பட் நீங்க எங்கள்கிட்ட சொல்லாம அந்த மாடலிங் பண்ணிடுறீங்க. பாலா வாஸ் வாட்டர் ஃபால். ஆல்ரைட் சார், உங்களுடைய யூஷுவல் வேல சூப்பரா என் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நம்ம நாளைக்கு அடுத்த மேட்ச் கண்டிப்பா வந்து சந்திப்போம் சார். யா நாளைக்கு எல்லாரும் நான் மறக்காம எதிர்பார்த்துருக்கேன். ஹெல்மெட் ரூல் வந்திருக்கு ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு. நாளைக்கு சூரியவன்சி பேட்டிங் ஆடுறாரு. ஆர்ஆர் வாஸ் எஸ்ஆர்ஹெச். நாளைக்கு மேட்ச் மறந்துடாதீங்க. ஹெல்மெட் போட்டுன்னு பாருங்க. சீரியஸா டிவியில பாக்குறத கூட பாருங்க. டிவி வையா நேற்று சமையல் ஒரு 6 போச்சு நேற்று. அதனால சொல்றேன், என்ஜாய் த கேம் அண்ட் என்ஜாய் த ஃபன் ஆன் our favorite RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.